ஹாய் டியர், டுடே நம்ம ஹோபி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ண முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாரா தான் வேணாம் என் கம்முனிரு அப்படிங்கிறா. நீங்கள் நீ சும்மா இரு, நான் என்ன ஏதுன்னு அந்த ஆள்கிட்ட கேட்டு வந்துடுறேன். அவனுக்கு அப்படின்னா நான் அமைதியாக போகிறங்காட்டிக்கும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கானா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவளை பார்த்தீங்கன்னா வேணாண்டி ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, சொன்னால் கேளு வயன், இது தேவையில்லாத பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீ சும்மா தான் இரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாளா. நீங்கள் அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாம் ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சராக இருக்குது, நான் அவனை சும்மாவே விட போகிறதில்ல, நான் போய் ரெண்டில் ஒன்று கேட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு புக் இருக்குல்ல, ஸோ அந்த புக் எடுத்து டப்புன்னு டேபிள் மேலே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஞ்சி போகிறீங்க. அவளும் உங்கள் பின்னாடியே ஓடி வரா. வயன் வானான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டுருக்கா. நீங்கள் நடக்கிற ஃபாஸ்ட்டுக்கு அவளால் ஓடி வர முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க கோவத்தில். ஸோ நீங்கள் நேராக ஸ்டாஃப் ரூம் தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு அந்த கேபினை நாக் பண்ணிகிட்டு இருக்க. அவரும் வந்துட்டு உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோபி தான். அவர் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஸர். நீங்கள் அப்படியே கோவமா அந்த டோரை டபக்குன்னு திறக்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு, எதுக்கு இப்போ வெடுக்குன்னு திறந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. நீங்கள் நேராக அவர்கிட்ட போய் நின்றுட்டு, என்ன சார் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனசில்? என்ன என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவர் அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பக்கு இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, தள்ளி போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உன தான் நினச்சிட்ருக்கா, ஏன் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், இந்த 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 மாதிரி பேசக்கூடாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எதுக்கு இவ்வளோ திக்குற அப்படிங்கிறாரு. எனக்கு கோவம் வந்தால் திக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படியா, ஆனால் இப்போ நீ கோவமாக பேசுகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வெறி வந்தாலும் அப்படி தான் திக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களை யார் என்னோடய வீட்டுக்கு சார் நான் உங்களுக்கு ஐயோ கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இரு என்ன எதுக்கு பதற, என்கிட்ட தானே பேசுகிற, நான் உனக்கு அடிச்சா முழங்க போகிறேன், அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காருங்க, இந்தா தண்ணி குடி அப்படின்னு கொடுக்குறாரு. வாங்கி கடன்னு குடிக்க, பாட்டில் பிடுங்கிட்டு மெதுவாக குடி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கொடுக்க, வாங்கி மெதுவாக குடிக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே காமாக உட்காந்துருக்கீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? எதுக்கு காலங்கத்தால் வந்து தாம் தும்னு குதிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் ப்ரொஃபஸர் இங்கே பாருங்கள், நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. சரி மதிச்சுட்டு போ, நல்லது தான், அது நல்ல ஹேபிட் தான் அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறேன், நான் உங்களை ஒழுங்காக நல்ல விதமாக நினைக்கும் போதே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே எனக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இந்த ஆடிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. என்ன பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு நிஜமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா ப்ரொஃபஸர்? என்னோடய வீட்டுக்கு வந்து உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணுறது கேட்டுட்ருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா என்ன நடக்குதுங்க, உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்பணுமா இல்லை ப்ரொஃபஸரை உன்னை லவ் பண்ண அனுப்பணுமான்னு கண்டபடி திட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா இதனால் நான் எவ்வளோ சஃபர் ஆகுறேன்னு? மென்டல் டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? படிப்பில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படிங்கிறீங்க. இப்போ மட்டும் மேடம் அப்படியே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து கிழிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் அவர் முறைச்சி மட்டும் பார்க்க, இல்லைல்ல நீ எடுக்கிறது ஒன்றும் ஃபஸ்ட் ரேங்க்கும் கிடையாது, அப்புறம் என்னடி சும்மா ஓவராக குதிச்சுட்டு இருக்கிற, போ வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க வந்து பேசினாங்கன்னா சந்தோஷப்படு, நான் உன்னை கூட்டிகிட்டு ஓடாமல் இருக்கல, கடத்திட்டு போகாமல் இருக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்படு, போய் படிக்கிற வழியை பாரு அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. உங்களுக்கு கோபம் வருது, அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி டென்ஷனில் வருவீங்களா? வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படிமீங்க? கேபின் டோர் யார் உங்கள் அப்பா சாத்துவானோ அப்படின்னு கேட்க, எட்டி ஒரு உதைக்கிறீங்க. அந்த டோர் போய் சத்துன்னு லாக் ஆகிக்குது. அவரும் திமிர் கொஞ்சம் இவருக்கு ஜாஸ்தி தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. சாரா பார்த்தீங்கன்னா வாசல்லே நின்றுருப்பா. என்னடி ஆச்சு, ஆண்டி இப்படி கோவமாக வர, ஏண்டி ஒரு மாதிரி சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது, யாராவது நினச்சிக்க போகிறாங்க ஓயன் அப்படிங்கிறா. நினைக்கிட்டோம், என்ன வேணால் நினைக்கிட்டோம், அப்போ அது இவன் வண்டவாளம் தண்டவாளெல்லாம் இந்த காலேஜில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிய வரட்டுமே. என்ன தைரியம், இவன் வீட்டில் இருக்கிறவங்க வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறாங்க, அதுவும் சும்மா எதனா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டே எனக்கு செருப்படி விழாது தான் மிச்சம். ஆனால் எங்கள் அம்மா தொடப்பு கட்டி எடுத்து அடியும் அடிச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? சும்மாவே என் வீட்டில் எனக்கு ரொம்ப நல்ல பேர், இப்போ இது கருமம் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல நீ டென்ஷன் ஆகாத. இப்போது என்ன ஆயிடுச்சு,
வீட்டில் தானே வந்து பேசினாங்க அப்படின்னு கேட்குறா. ஓ, நீ எப்போ அவங்க கட்சிக்கு சேர்ந்த? உனக்கு தெரியும்ல, எனக்கு 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 பிடிக்கலடி அப்படிங்கிறீங்க. என்ன பிடிக்கல? அவர் நல்லவர் தானே, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா பார்த்துப்பாரு, உன்னை லவ் பண்ணுறாரு வயன் அப்படிங்கிறா. ஆ, என்ன இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா சொல்லு சாரா, உனக்கு என்ன நிறைய மார்க் போடுறேன்னு சொல்லி எதனாவது சொல்லியிருந்தாரா அப்படின்னு கேட்க. என்ன சொன்ன அப்படின்னு சாரா கேட்குறா. அதான் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி உனக்கு மார்க் போடுறேன்னு சொல்லி உன்னையும் கரெக்ட் பண்ணிட்டாரான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவத்தில் வாய் விட்டுற. அவளுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஓ அப்படியா, ஆமாம், எனக்கு ஃபுல் மார்க் போடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேரம் பேசினாரு, அதனால தான் உன்னை நான் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். உன்னை நான் அவருக்கு கரெக்ட் பண்ணி விடவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நான் கிளம்புறேன். இனிமேல் நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நானும் உங்ககிட்ட வந்து எதுவும் பேச போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவள் கோவிச்சிட்டு போயிடுறா. ஸோ இப்போ தான் உங்களுக்கு புரியுது கோவத்தில் வாய் விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. அப்போது இந்த பக்கம் வந்து ஹாபி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை எடுத்துகிட்டு நேராக உங்களோட கிளாஸ்க்கு தான் போகலான்ட்டு வந்துட்டுருக்காரு லெசன் எடுக்கிறதுக்காக. அப்போ நீங்கள் அந்த இன்னும் கேபின் இருக்குள்ள ஸ்டாஃப் ரூமு, அந்த இடத்துல வெளியே நின்றுக்கிட்டு அப்படியே தலையில் கையை வச்சு போயிட்டு இருக்க சாராவே பார்த்துட்ருக்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஏய் பேபி, எங்கே என்ன பண்ணிட்டுருக்கா, வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்குன்னா செம்ம கடுப்பாகுது. அப்படியே உங்களோட எல்போ வச்சு ஒரு இடித்து தள்ளிட்டு அந்த பக்கம் போய் நின்றுட்டு, இங்கே பாருங்கள், உங்களால் இப்போ என் ஃப்ரெண்டு எங்கூட சண்டை போட்டு போயிட்டா, கரும இன்னும் என்னென்னாலும் நடக்க போகுதோ தெரியல, நீ என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து எனக்கு ஒரே ஏழ்றையாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறீங்க. அவர் பார்த்திங்கன்னா, நல்ல நேரம் தான், அது ஒன்றும் தப்பான நேரம் இல்லை, அது ரொம்ப ராசியான நம்பர் கூட, ராசியான நேரமும் கூட, நான் உனக்கு ஒரு லக்கி சாம்டி அப்படின்னு பின்னாடியே வராரு. நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ நீ இப்படி பண்ணுறது நியாயமா? நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, என்ன வா பொண்ணு கூப்பிடுற அப்படிங்கிறாரு. மரியாதை அவ்வளோதான் வரும் அப்படிங்களா? பரவாயில்ல, புருஷனாக போகிறதானே, கூப்பிட்டுட்டு போ, இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்டுங்கண்ணா அப்படி கூப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இங்கே பாரு, உனக்கு புரியுதா இல்லையா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் என்னோட ப்ரொஃபஸர், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எனக்கு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஏதோ இப்போ தான் காலேஜ் படிக்கிற சின்ன பையன் மாதிரி அப்படி என் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஏன், எதில் என்ன இருக்குது? எனக்கு வயசு தான் வந்து நம்பர், ஜஸ்ட் வயசெல்லாம் நம்பர் தான். அதுவும் இல்லாமல் என் மனசு இன்னும் எங்கே தான் இருக்குடி அப்படிங்கிறாரா. சி, உங்ககிட்ட பேசல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவமாக போயிட்டு கிளாஸில் உட்காந்துக்க சாரா உட்காந்துருப்பாள்ல, நீங்கள் வந்து உட்காந்த உடனே அவள் எழுந்திரிச்சு வேறு ஒரு பெஞ்சுக்கு போயிடுறா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அவளை சோகமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவள் உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு செம்ம கோவத்தில் அப்படியே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவா. இப்போது கரெக்டாக ஹோபியும் கிளாஸ்க்கு வர, எல்லோரும் லெசன் எடுக்கலாமா, கவனிக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சார், இன்றைக்கி லெசனே எடுக்கலாம், டெஸ்ட்டெல்லாம் வேணாம், வேறு எந்த பிளானும் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. எவ்வளோ திமிரு, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், இங்கே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி சீனை போடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு அவ்வளோ வெறியாகுது. அந்த வெறியோடையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருந்துக்கோ, ஒயன் இதுவும் இல்லை, நீ ரிலாக்ஸ் ஆகிரு, இவனை பற்றி யோசிக்காத, ஒழுங்காக லெசனை மட்டும் கவனின்னு சொல்லிட்டு நீங்கள் லெசன் கவனிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரையும் வந்துட்டு எழுது அப்படிங்கிறாரு. ஸோ எல்லோரும் குடிஞ்சு எழுதுவாங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க எழுதுறதுக்கு. அவர் உங்களே பார்த்துட்டு இருக்க, சி உன்னை யார் பார்த்தா அப்படின்ட்டு போர்டை பார்க்கும்போது நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே போய் நின்றுக்கிறாரு. இரிட்டேட் ஆகுது. சரி விட்டு, ஏதோ ஒன்று, அவன் பாட்டுக்கு ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு எழுதலாம் அப்படின்ட்டு நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க. அடுத்த லெசன் எடுக்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லெசனை கவனிச்சிட்ருப்பீங்களா, அவர் சொல்கிறது தானே பார்த்துட்ருப்பீங்க. அப்போது டக்குன்னு உங்களை பார்த்து கண்ணடிக்கோ, நீங்கள் பக்குன்னு ஆயிடுறீங்க. என்னது, இத்தனை பேர் முன்னாடி கண்ணடிக்கிறான், இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு இருக்கிறீங்க. கையில் பென்சில் இருக்குது, அந்த பென்சிலை காட்டி சொருகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்ட, அவரும் அப்படியே 2 கையை விரிச்சுக்கிட்டு குத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. மற்ற எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி சண்டை கோழியாக இருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணிக்கோ, உனக்கு இல்லாததா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பே வந்திருக்கு அவர் அப்படி பண்ணவும். பட் இருந்தாலும் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்படியே தான் டேஸ் போயிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு நாள் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களோட அம்மா, என்ன உன்னை வேறு காலேஜ் மாற்றலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன், இந்த காலேஜுக்கு என்ன அப்படின்னு சொல்ல, என்னவா ஏண்டி
போய் நீ ப்ரொஃபஸரை லவ் பண்ணிட்டு வந்திருக்க. அவங்க வேற வந்து சும்மா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு எரிச்சலாக வருது எனக்கு. உன்னை நாங்கள் படிக்க தான் அனுப்புனோம், போயிட்டு லவ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பலை அப்படிங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாருமா, நான் யாரையும் லவ் பண்ண கிடையாது. அவங்க அந்த மாதிரி சொன்னால் அது அவங்களோட பிரச்சனை. என் மேலே எந்த தப்பு கிடையாது. நீ என்கிட்ட எதுவுமே கேட்காம நீ என்னை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறன்னா அது உன்னோட பிரச்சனை, புரியுதா? நீ என்கிட்ட முதல்ல கேட்டிருக்கணும், நீ பண்ணுறியா இல்லையான்னு. நீ ஏன் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு என்ன இந்த மாதிரி திட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? நான் எந்த காலேஜும் மாறப்போதில்லை, ஏன்னா என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்கிட்ட எந்த ஒரு கெட்ட புத்தியும் கிடையாது. நான் அவரை லவ் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. அப்போ உங்களோட அம்மா என்ன வாய்க்கொழு பொண்ணுக்கு இப்படி பேசினா நம்பிடுவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. பின்ன வேற என்ன, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இதான் உண்மை அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு அம்மாவுக்கு டெய்லி சண்டையே தான். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை வரும், இன்றைக்கி இதுக்கு. அப்போ உங்களோட அப்பா அங்கேயே வந்து நின்றுட்டு இப்போ எதுக்கு நீ வாயினை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறா, இவளை இதுக்கு தான் வாழ்த்தினோமா என்ன அப்படின்னு சொல்ல. வேறு எதுக்கு பிள்ளை வாழ்த்தின? எதுக்கு எடுத்தாலும் இதுக்கு தான் வாழ்த்தினியான்னு கேட்டால் அப்புறம் அவளை எதுக்கு நீ வாழ்த்தின? அவன் பொண்ணு, ஓகேவா? நம்ம பெற்றா வளர்த்தி தான் ஆகணும். அதை விட்டுட்டு இதுக்கு தான் உன்னை வளர்த்தினா, இதுக்கு தான் பெத்தனான்னு கேட்டால் அவளுக்குன்னு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை பண்ணணும்னு நினச்சா பண்ணிட்டு போட்டு வீடு, உனக்கு என்ன பிரச்சனை? அதனால் அவங்க நேர்மையாக வந்து நம்மக்கிட்ட கேட்க தானே செய்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த பையனையும் பிடிச்சிருக்கு, அவங்க ஃபேமிலியும் பிடிச்சிருக்கு. நான் வர சொல்லிட்டேன், இந்த வீக்கில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு நானே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆயிடுச்சு. டேடி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லை என்னை ஏதாவது கொண்டு போய் குழியில் தள்ளலான்னு நினைக்கிறியா அப்படின்னு நீங்கள் சொல்ல. இங்கே பார்வையன், அம்மா கடந்துட்டு போகிறா, எனக்கு உன்னோட விருப்பம்தான் என்னோட விருப்பம், புரியுதா? நீ ஹாப்பியாக இருப்போ, போயிட்டு ரெஸ்ட் எடு, படிக்கிறனா படி போன்னு சொல்லிட்டு மேலே அனுப்பிடுறாங்க. கரும்பு என்னடா குடும்பம் இது? ஒன்று நான் பண்ணாத தப்பை பண்ணேங்குது, இன்னொன்று நான் தப்பே பண்ணலனாலும் நீ பண்ணது சரிதான்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன இவங்க ரெண்டு பேர்த்தையும் கடவுள் எப்படி மூளையை உள்ளே ஏதாவது வச்சு அனுப்புனாரா, இல்லை உள்ள மூளையை வச்சு அனுப்புறதுக்கு பதிலாக களிமண்ணை உருண்டை பிடிச்சி வச்சு அனுப்பிட்டாங்களோ என்னமோ தெரியல. கொஞ்சம் கூட அறிவே இல்லை. யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்படி போய் தொலைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பில் மேலே போயிட்டீங்க. ஸோ மேலே போயிட்டு சாராக்கு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை வரல, கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இப்போ இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகிறது வருது. ஹோபி வந்துட்டு உங்ககிட்ட பேசினாலுமே ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு போயிடுறீங்க. நீ ஒன்றும் என்கிட்ட பேச தேவையில்லை, உன்னால் எனக்கு தேவையில்லாத வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பேசவே இல்லை. ஃபைனலாக அந்த 1 வீக் முடியுது. உங்களோட அப்பா சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. ஹோபி பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி வரவே இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, வந்திருக்கணுமே, எப்படி பின்னாடியே சுற்றுவான், அப்புறம் எப்படி வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களோட அப்பாவும் உங்கள் பையன் வரலையா அப்படின்னு கேட்க, வருவான் தான், கொஞ்சம் லேட் ஆகும், அவனுக்கு ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரானாமா அப்படின்னு சொல்லவும், ஓ சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஆகும்போது ஹோபி வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹோபி பார்த்து முறைச்சிட்டே இருக்க, அவரும் ஹை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறாரு. இரு, இதுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிப்ப, நீ நினச்சிட்டு நீ நினச்சதை சாதிச்சிட்டேன்னு, இனிமே தான் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அவரும் அட நம்மளால் சிரிக்கலாம் செய்து, பரவாயில்லையே ஒரு வேலைக்கு வந்துட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உட்காருவார். அழகாக என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிங்கு போடணும் அவருக்கு, அவர் அழகாக போட்டு விட்டார். சாஃப்டாக விரலை பிடிச்சி சாஃப்டாக ரிங்கு போட்டிருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட விரலை பிடிக்கும்போது நல்லா முறுக்கி விடுறீங்க. அவரும் அப்படிம்பாரா, என்னடாச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ரிங்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. பார்த்து தானே வாங்கணும், அதுக்குள்ளே வெயிட் போட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹோபியும் இல்லை டைட்டாக இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால தான் கற்றுனேன், நீ போடுவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வேணுக்குன்னே விரலை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுட்டு அப்புறமா தான் வந்துட்டு அந்த ரிங்கை போட்டு ஒரு மாதிரி திரிக்கிட்டே இருக்கிறீங்க. விட்டால் விரலை முறிச்சு எடுத்துவீங்க போல். அவர் வெடுக்குன்னு கையை எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போது ஹால் தான் முடிஞ்சு என்கேஜ்மெண்ட் எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் கழித்து வெட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்களும் நான் படிக்கணும் அப்படிங்கிறீங்க. படிமா, படி, உன்னை யார் வேணானா அவன் கூடயே காலேஜுக்கு போ, நல்லா படி, அவனே உனக்கு சொல்லியும் கொடுப்பான், ஓகேவா? பெரியவங்க நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அது வேணாம் இது வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹோபியும் பார்த்தீங்கன்னா அவளோட விருப்பம் என்னவோ அது மாதிரியே நடக்கட்டும், அதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சில்ல, அவள் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாளோ அன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க, இவனா இப்படி சொல்கிறான், இவன் எப்படா நல்லா காத்துட்ருப்பான், இதில் ஏதோ உள்கொத்து இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை வேணாம்,
எனக்கு இந்த ஒரே மாதத்தில் கல்யாணம் வச்சுருங்க, எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஹோபி பார்க்குறாரு. ஷியோரா உனக்கு அப்படின்னு கேட்க, ஆ ஷியோர் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னென்னா அவர் ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு நினச்சி நீங்கள் இதுக்கே ஓகேன்னு சொல்லிடுவீங்க. இப்போ எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஹோபியும் என்ன ஃபஸ்ட்டு வானாண்ணே, அப்புறம் ஓகேண்ணே, அப்புறம் கொஞ்சம் தள்ளி போடுங்கண்ணே, மறுபடியும் இல்லை இப்போ ஓகேங்கிற. என்ன ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, பிளான்லாம் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறீங்க. அப்புறம் வேற என்ன பிளான் இல்லாமல் வேற என்ன இருக்குது? எனக்கு என்னமோ நீ பேசுறதை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. ஓடிக்கிது போயிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. ஓடி போகிறதா? ஓடி போகிறது நான் இல்லை, நீ தான் ஓட போகிற அப்படிம்பீங்களா? நான் ஏன்டி ஓட போகிறேன், என்ன நான் தான் லவ் பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் ஓடி போ, உனக்கு இருக்குது, நீ நினச்சிட்ருக்க நான் அவ்வளோ ஈஸின்னு. என்னோடய ஒரிஜினல் முகம் உனக்கு இன்னும் தெரியாதுல்ல. காலேஜில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன்னு நினச்சி நீ தப்பு கணக்கு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் முன்னாடி ஒரு முடி, அதாவது தலைமுடி வந்திருக்கும்ல, அது அப்படியே உங்கள் கண்ணுக்கிட்டு நிற்கும். ஸோ அதை அப்படியே உப்புன்னு ஊதி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு போகிறீங்க. ஸோ ஒரு 2-3 நாள் லீவ் வந்திருக்கும். லீவெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அகைன் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு போகும்போது டெய்லி கேபினில் போய் சண்டை போடுவீங்க. ஆனால் இன்றைக்கி சண்டைலாம் போட போகவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, எல்லாம் சரி, இதை கூட நான் ஏற்றுக்குவேன், ஆனால் என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, நான் சொன்னதான் தப்பு, பேசாமல் போய் நம்ம அவகிட்ட நேர்லேயே மன்னிப்பு கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்க. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா உங்களை தாண்டி தான் போகிறா பின்னாடி பெஞ்சுக்கு. நீங்கள் எந்திரிக்கிறீங்க சாரா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவள் திரும்பி கூட பார்க்கல. சரி ஓகே, போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவள் பக்கத்தில் உட்காந்துக்க. அவள் பார்த்தீங்கன்னா கண்டவங்க பக்கத்தில் உட்கார எனக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கே வந்து உட்காந்தேன், இங்கேயும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போவாளா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம், நீ உட்காரு, நானே எந்திரிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக வந்துச்சு உங்களுக்கு. ஸோ அப்படியே எந்திரிச்சு நீங்கள் பாத்ரூம் போயிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. இப்போ அழுதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது அப்போது ஹோபி பார்த்திங்கன்னா உங்களை பார்த்துருப்பாரு. ஃபேஸெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகிருக்கும், கண்ணெல்லாம் செவந்துருக்குமா. ஏய் வயன், கேபினுக்கு வா அப்படின்னு கூப்பிட. நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க. அப்படியே அவர் திரும்பி பார்த்து, என்ன பிரச்சனை, எதுக்கு இப்போ எதுக்கத்தாலும் கூப்பிட்டு இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சொல்கிறதாலும் நான் கேட்கணுமா என்ன? எனக்கு எல்லா பிரச்சனையும் உங்களால் தான். நீங்கள் எப்போ என் லைஃப்பில் வந்தீங்களோ அப்போவே ஒவ்வொரு விஷயமும் என்கிட்டேருந்து எனக்கு பிடிச்ச எல்லாமே என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது அவருக்கு அது ஹர்ட் ஆகிருக்கணும். ஆனால் ஹோபி பார்த்தீங்கன்னா சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் எதுக்கு இப்படி இழுத்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போயிட்டுருக்குறீங்க. கேபினில் போய் உட்கார வச்சுட்டு டோரை லாக் பண்ணிக்குவார். நீங்களும் இன்னும் என்ன, ஓ அட்வான்டேஜ் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, அவள் என்ன பண்ண போகிறான்னு அப்படின்னு நீங்கள் கேட்க, உட்காரு அப்படின்னு சொல்லுவார். உட்காருறீங்க, தண்ணி குடி அப்படின்னு கொடுக்க, தண்ணியும் குடிக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ சொல்லு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஓன்னு ஒரே அழுகுதான். இவ்வளோ நேரம் கோவத்தில் ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுங்க. ஹோபி உங்கள் முன்னாடி நின்றுருப்பாரா, நீங்கள் உட்காந்துருப்பீங்களா. ஸோ இப்போ அப்படியே ஒரு டைட்டாக ஹக் பண்ணி அவரோட வயிற்றுக்கிட்ட தான் உங்கள் தலை வரும். ஸோ அப்படியே வயிற்றோடு சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, அவள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, எனக்கு கண்ணவங்கன்னு சொல்கிறா, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, நீ தான் உன்னால் தான் அன்றைக்கி நீ இது பண்ணங்காட்டி தான் அந்த கோவத்தில் நான் அவகிட்ட அப்படி பேசிட்டேன், அவள் இப்போ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அள்ளல்னு அழுகுறீங்க. குழந்த மாதிரி அதை தேம்பி அழுதுட்டு இருக்க. அவரும் சரி இவ்வளோதான் பிரச்சனையா அப்படிங்கிறாரு. இவ்வளோதானா, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, சின்ன வயசுலேருந்து ப்ரீகேஜிலேருந்து அவள் கூட தான் படித்தேன், நான் அவளை தவிர வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன் தெரியுமா, ஆனால் அவள் வேற ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறா, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு காலேஜ் வரத்துக்கே பிடிக்கல அப்படிங்கிறீங்க. அப்போ ஹோபி பார்த்தீங்கன்னா, அடியே நான் ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட பேசினா கூட உனக்கு இந்தளவுக்கு ஜெலஸ் ஆகாது இல்லை, நீ என்ன அவளுக்கு இவ்வளோ ஜெலஸ் ஆகுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவ்வளோ ஒன்றா அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி, அது சரி ஓகே, அவள் பேசினா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, ஓகே தான், ஆனால் அவள் பேச மாட்டேங்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவீங்களா. நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிறாரு. நிஜமாக வேண்ட்டு பேசுவாளா அப்படின்னு பாவமாக கேட்குறீங்க. இவ்வளோ நாள் எப்போ பார்த்தாலும் சிட்டு பேசுவீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவரும் பேசுவா, நீ போ, அழுகாத, மூஞ்சத்தோட கண்ணத்தோடன்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் தொடச்சி விடுறாரு. அப்படியே செவந்து போச்சு பாரு, எப்படி செவந்து போச்சு கண்ணெல்லாம் பாரு, அப்படி பண்ணு மாதிரி வீங்கி போச்சு அப்படிங்க. பண்ணு மாதிரியா இருக்கு என் கண்ணும் அப்படிங்கிறீங்க. அவரும் ஆமாம் அப்படி தான் இருக்குது, சரி ஓகே எந்திரி, போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளாஸில் போய் உட்காரு, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஞ்சி போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் கிளாஸில் அப்படியே அழுது மூஞ்சியோட உட்காந்துட்டுக்க சாரா வந்து பார்க்குறா. கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் பேசுனது அவளுக்கு எப்படி இருக்கும், ஏதோ காசு வாங்கின மாதிரி எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதனால அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்தில் அப்படியே அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்க. இப்போது ஹோபியும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வருவார். கிளாஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் லெசன் எடுக்க, நீங்களும் அப்படியே லெசன் எழுதிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவர் பாட்டுக்கும் லெசனே எடுத்துகிட்ருக்க, நீங்கள் அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவார். ஆ ஆ அவ அவ அப்படிங்கிற மாதிரி கையாட்ட, என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இவர் மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சாராவையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு கை ஜாட பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக வருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே பொண்ணு தான் அப்படியே பென்சில் வச்சு சொருகிடுவேன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி என்னடானா நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குது. வாழ்க்கை ஒரு வட்டம், யார் வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம் போலயே. நல்லா தான் இருக்குது இதுவும், இவளோட இந்த மாற்றம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா, சாரா பின்னாடி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நான் லெசன் கவனிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாளா. எஞ்சி முன்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. அவளும் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி சேடாக வச்சுக்கிறீங்க. ஆனால் ஹோபி பார்த்தீங்கன்னா, சொன்னதை செய், எஞ்சி வந்து இங்கே உட்காரு, இங்கே தானே அன்றைக்கி உட்காருவ, வந்து இங்கே உட்காரு, நீ பின்னாடி போனதுலேருந்து உன்னோட ஸ்கோர் கம்மியாகிட்டு இருக்குது, முன்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிறாரு. அப்போ அவளும் எஞ்சி வந்து உட்கார. உங்களுக்கு அப்படியே செம்ம சிரிப்பு தான், அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஹோபி பார்க்குறாரு, இவளுக்கு எதுக்கு இப்போ ப்ளஷ் ஆகுது, இவன் இவ்வளோ வைக்கப்படுறா, நான் உட்காந்தா தானே அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும், இவன் ஏன் அவளுக்கு வைக்கப்படுறா, கடவுளை எங்கே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜலஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாராவும் நீங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் கூட அவருக்கு பொறாமையாக இருக்குது. இப்போது சாரா பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்து லெசனை கவனிச்சிட்டு இருக்கா. மயன் இங்கே பாரு, நீ போயிட்டு என்னோடய கேபினில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக்கு சொல்ல. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு எடுத்துகிட்டு வரும்போது லெசன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. நான் கவனிக்கவே இல்லையே, அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா, வெயிட் பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்களா. அட உன் ஃப்ரெண்டு தானே, அவள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கா, அவகிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிறாரா. ஓ அப்படி வரீங்களா அப்படின்ட்டு, ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நோட்ஸ் வேணும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க கஷ்டப்பட்டு எழுதுனா உங்களுக்கு கொடுக்கணுமா, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பா. அப்போ ஹோபி இருந்துட்டு, நான் தானே வாயின போக சொன்னேன், ஸோ அவளுக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்போது சாராவும் வந்துட்டு அதை அப்படியே நோட்டு மட்டும் அப்படியே கொடுக்குறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டுக்க. ஹோபி வந்துட்டு அப்படின்னு அங்கன்னு மண்டையில் ஒன்று கொட்ட, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஒன்றும் புரியலைன்னு சொல்லு அப்படிம்பாரா. எனக்கு ஒன்றுமே புரியலை சார் அப்படிங்கிறீங்க. புரியலையா, இங்கே பாரு, அச்சோ எனக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சே. சரி ஓகே சாரா, நான் நடத்தின எல்லாமே உனக்கு புரிஞ்சுல அப்படின்னு கேட்க. புரிஞ்சு அப்படின்பா. ஓகே உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துரு, நான் கிளம்புறேன், என் கிளாஸ் முடிஞ்சு அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு குதிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது சாரா பார்த்துட்டு தான் இருக்கா நடக்கிறதெல்லாம். பட் அவளுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. பட் இருந்தாலும் கோவம் இருக்கும்ல, அப்படியே கோவத்தை அப்படியே கொஞ்சம் காட்டிக்கிட்டே தான் உங்களுக்கு இது இப்படி அது இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுக்க. நீங்கள் வேணுக்குன்னே அவள் கையில் தொட்டு ஆமாம் இது எப்படி வந்துச்சு, இது ஏன் இப்படி அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டுருக்க. கடுப்பாயிட்டா. ஏய் இங்கே பாரு, நிஜமாக உனக்கு புரியலையா இல்லை ஏன் நடிக்கிற, உனக்கு புரியுது தானே அப்படிங்கிறா. புரியுது தான், ஆனால் என்ன பண்ணுறது, இப்படி பேசிக்கிட்டா தான் பேசிக்க முடியும். இது முடிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன்னா நீ என்கிட்ட பேசாமல் போயிடுவ. என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து கூடயே இருந்து பழகிட்டேன், எனக்கும் உன்னை விட்டால் யாருமே இல்லை, என்ன பண்ணட்டும், அதனால தான் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்கிட்ட பேசிட்டேன்னு வையா, நான் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறீங்க. அவளை பார்த்தீங்கன்னா முடியாது, பேச முடியாது அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் எனக்கு புரியல சொல்லி கொடுத்த, இது பாரு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு வேணுக்குன்னே பண்ணுறீங்க. அவளுக்கு இரிட்டேட் ஆகுது. இப்போது அப்படியே தான் ஒரு வாரம் ஆயிருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா அவள் பாத்ரூம் கூட போக விடாமல் புரியல சொல்லிக் கொடுன்ட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு இரிட்டேட் ஆகிட்டு இருக்குது, டென்ஷன் ஆகுறா. பாத்ரூமில் இருக்கிறண்டி அப்படின்பா. பரவாயில்ல எனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு இது புரியலை, ப்ரொஃபஸர் தான் உன்னை கேட்டுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு எந்த கிளாஸுமே நீங்கள் கவனிக்கிறது இல்லை, எல்லா கிளாஸுக்கும் வெளியே ஓடிடுறது. ஹோபி தான் இந்த மாதிரி உங்களை வெளியே அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் எனக்கு அது புரியல இது புரியல அவளை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஒரு நாள் அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருப்பீங்க. அவளை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வெளியே போயிட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு ரிட்டன் வருவா. அப்போது நல்லா பேன் அந்த இடத்துல படுத்துக்கிட்டு, சாரா பேசாமல் எனக்கு போர்டில் நடத்திடு, எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, நீ போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டினா எல்லாத்துக்கும் புரியும் இன்னொருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்க. அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏய் ஏந்திரி, முதல்ல ஏந்திரி அப்படிங்கிறா. ஏன் எதுக்கு எந்திரிக்க சொல்கிற அப்படின்ட்டு எந்திரிப்பீங்க. அப்படியும் காதை பிடிச்சி திருக்கி,
இத்தனை பண்ணுறதுக்கு, இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு சாரி சொன்னால் என்ன? அப்படியே வாயில் இருக்கிற முத்து குறைஞ்சி போயிடுமா, இல்லை கொட்டி போயிடுமா அப்படின்னு கேட்குறா. நான் சாரி சொன்னனே அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்போ சொன்னேன், எங்கே சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. மெசேஜில் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே அந்த மெசேஜ் எடுத்து காட்டி, படி, இதுக்கு பேர் சாரியா, இதில் எங்கே சாரிங்கிற வார்த்தை எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்களும் இதோ இதுக்கு அர்த்தம் அதுதான் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, சாரிங்கிறது வேற, நீ பேசியிருக்கிறது வேற. எல்லா மெசேஜ்லேயும் எதுக்காக நீ என்கிட்ட அந்த மாதிரி கோவப்பட்ட, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் அனுப்பியிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் கடைசியாக என்ன அனுப்பியிருக்கா, நல்லா படி அப்படிங்கிறா. நீங்களும் அதை படிக்கிறீங்க. அப்போ அவளும் தெரியுதுல்ல, இப்படி அனுப்பியிருக்க, இதுக்கு பேர் சாரியா? இல்லை, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது வரைக்கும் சொல்கிற உனக்கு மன்னிச்சிடுன்னு சொல்ல முடியலல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது எப்படி, நீ என் ஃப்ரெண்டு, உன்கிட்ட சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், தேங்க்ஸ் கூட நீ சொல்ல வேணாம், ஆனால் தப்பு பண்ணால் சாரி சொல்லி தான் ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி அப்படிம்பாலா. சரி விடு, இப்போதான் எல்லாம் சரியாக போச்சுல்ல அப்படிங்கிறீங்க. அப்போ கூட உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை சாரின்னு வராதில்ல அப்படின்னு கேட்குறா. அது நான் எப்படி உன்கிட்ட சாரி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி குதிச்சுட்டே நின்றுட்டுருக்க, காலாட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. அவளும், நீ சாரி சொல்ல வரைக்கும் என்னால் உன்கிட்ட பேச முடியாது, இந்த புக்கு நீயே படிச்சுக்கோ, நான் சொல்லியும் கொடுக்க முடியாது, அவ்வளோ தலைகரண்டி உனக்கு, எவ்வளோ ஈகோ அப்படின்ட்டு போயிடுவாளா. இவளை என்னதான் பண்ணுறது, சாரி சொல்லாமல் எப்படி இவகிட்ட பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக ஹோபிக்கிட்ட தான் போகிறீங்க. அவரும், என்ன காற்று இந்த பக்கம் இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, ஹோபா அப்படிங்கிறீங்க. இது என்ன அப்படிம்பாரு. ஹோபா அப்படிங்கிறீங்க. சொல்லுவேன், என்ன அப்படின்னு கேட்பாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருப்பாரா. அப்போது அவர்கிட்ட போயிட்டு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, அவர் கை விரலெல்லாம் பிடிச்சி நட்டை எடுத்துக்கிட்டு, அது இந்த சாரா பிள்ளை என்ன சாரி சொல்கிறா, அப்போ தான் பேசுவாளாம். நீங்களே சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சாரி சொல்லிக்க கூடாதுல்ல, சாரி சொல்லாமல் அவகிட்ட எப்படி பேசுறது, எப்படி பேச வைக்கிறது, எதுனாச்சும் ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. ஏன் முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை இதுக்கு தான் இந்த ஐஸா, நான் கூட ஏதோ என் மேலே திடீர்னு லவ் என்கிட்ட பேச வந்துட்டியோன்னு நினச்சிட்டேன், உன் ஃப்ரெண்டுக்காக தான் வர அப்படிம்பாரா. என் ஃப்ரெண்டு என்கிட்ட இப்படி பேசாமல் பண்ணதுக்கு காரணமே நீங்கள் தானே, எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஹோபி பார்த்தா உங்களை நல்லா பார்க்குறாரு. நீங்களும் சொல்லுங்கள், பார்த்துட்டே இருக்க வேணாம், எனக்கு டைம் இல்லை, வேலை இருக்குது அப்படிம்பீங்களா. சரி, நல்லா பார்த்துக்கோ, நல்லா கேட்டுக்கோ. ஒருத்தங்க எவ்வளோதான் நமக்கு க்ளோஸாகவே இருந்தாலும், அவங்க நமக்கு அவங்களோட லைஃப்பில் நிறையா இடம் கொடுத்துருந்தாலுமே கூட, நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? என் அம்மா தானே, அது எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க, என் ஃப்ரெண்டு தானே எதுவும் நினச்சிக்க மாட்டா, என் லவர் தானே அப்படி தானே இப்படி தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவை எடுத்துக்கக்கூடாது. நம்ம பண்ணுறது தப்பு, அவங்கள கஷ்டப்படுத்திட்டோன்னு தெரிஞ்சால் மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? இந்த ஆட்டிடியூடை மாற்றுவேன், எனக்கே இது பிடிக்கல அப்படிங்கிறாரு. இப்போ எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே பிடிக்காதே அப்படிம்பீங்களா. பிடிக்காதா, பழகிக்கோ. நீ தப்பு பண்ணினா என்கிட்டயா இருந்தாலும் நீ மன்னிப்பு கேட்கணும், அது வரைக்கும் நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னடி வலிக்குது அப்படின்னு கத்துறாரு. நீ ஏன் இப்படி கோவமாக பேசுகிறீங்க திடீர்னு அப்படின்னு கேட்க, பின்ன நீ அன்றைக்கி அவகிட்ட என்ன பேசின, எனக்கு கேட்கலன்னு நினச்சிட்டியா. நானும் சரி ஓகே ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அவள் என்ன எதிர்பார்க்குறா, நீ ஒரு மன்னிப்பு கேட்டால் போதும் தான் எதிர்பார்க்குறா. ஏன்னா அவள் ஹர்ட் ஆயிருக்கா, அது கூட உன்னால் பண்ண முடியாதா? எப்படி உன்னோட ஃப்ரெண்டு நீ அந்த மாதிரி அன்றைக்கி பேச முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு புரியுது. சரி ஓகே, தப்பு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் சாரியே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை அனுப்பி விடுறாரு. நீங்களும் எங்கே இருக்க, அடியே சாரா எங்கே இருக்க, எத்தனை சாரி வேணும் உனக்கு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஓகே சாரி சொல்லிட்டா பேசிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு ஓடுனா அங்கே காணோம். சரன்ட்டு போகிறீங்க, அவள் அங்கே இல்லை. எங்கடி அவள் அப்படின்னு எல்லாத்திட்டையும் கேட்க, தெரியலடி வெளில போனா அப்படிம்பாங்களா. இப்போ நான் விலங்கு கண்டுபிடிக்கிறது, சீக்கிரமாக சாரி சொல்லிவிட்டு கட்டி பிடிக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாத்ரூமுக்கு போகிறீங்க. அங்கே கிதிர்ப்பாளன்னு சொல்லிட்டு சரான்ட்டு இருக்கிற எல்லா கதையும் தட்டிட்டு இருக்கிறீங்க. அங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் கத்துறாங்க, அறிவில்லையா எவா அப்படின்னு சொல்லி கத்த, ஐயோ சாரிங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட என்னது நான் எதுக்கு இவங்ககிட்ட சாரி சொல்கிறேன்,
ஓ, நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன், சாரி சொன்னால் தப்பு இல்லை, இப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாராவை எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அவள் எங்கெங்கே போவாளோ அங்கே எல்லா பக்கம் தேடியாச்சு, கேன்டீன் கூட போயிட்டீங்க, அங்கேயும் இல்லை. எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போய் நடந்து வரும்போது அப்படியே உங்கள் முன்னாடி வந்துட்டு நிற்கிறா. அவளை பார்த்ததுமே எங்கடி போன எருமை மாடை, எல்லா பக்கம் தேடினல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ம் அதுவா, நான் புக் வாங்கிறதுக்கு போனேன், நோட் தீர்ந்துருச்சு, ஸோ அங்கே ஸ்டோருக்கு போனேன் வாங்கிறதுக்கு அப்படிங்கிறா. அட, அங்கே தேடாமல் விட்டுட்டேன், சரி ஓகே இங்கே கிட்ட வா, இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்ச ஒரு இடத்துல நிற்க வச்சு நிற்க சொல்கிறீங்க. அவளும் நிற்கிறா. என்ன அப்படின்னு கேட்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படின்பா, மன்னிச்சுக்கோ, சாரி மன்னிச்சுக்கோ, சாரி மன்னிச்சுக்கோ, 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 நான் அந்த மாதிரி சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்க, சாரி 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 சாரி, போதுமா, இப்போ ஓகேவா உனக்கு அப்படிங்கிறீங்க. என்னமோ சாரியே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. சொல்ல மாட்டேன் தான் சொன்னேன், ஆனால் என்னால் எனக்கு ஹர்ட் ஆகிட்டல, அதனால் நான் சாரி சொன்னால் தான் இது சரியாகும், எனக்கு ஈகோலாம் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை பார்க்க, அப்படியா அப்படின்னு கேட்குறா. என்ன நீ, நான் இவ்வளோ சாரி சொல்கிறேன், என்னால் என்னை வந்து கட்டி பிடிச்சிருப்பேன்னு பார்த்தா நீ என்னை தள்ளி தள்ளி விடுற மாதிரி நின்றுட்டுருக்குறா, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளிவிட போக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்க பார்க்குறீங்க. அவளும் வந்துட்டு பிடுங்கி விட்டுட்டு ஓடுறா. பட் நீங்கள் அவளை துரத்திட்டு இருக்கிறீங்க. அடியே ஒரு தடவையாவது கட்டி பிடிச்சிக்கடி, உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்திட்டு ஓடிட்டுருப்பீங்க. ஹபி இதெல்லாம் வந்துட்டு அப்படியே விண்டோ வழியாக பார்த்துட்ருக்காரு. ஜாலியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும்போது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவார். இப்போ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 1 மந்த் முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் வெட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மண்டபம்லாம் இருக்கல, ஸோ மண்டபத்தில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த கல்யாணமும் அழகாக முடிஞ்சிருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவுக்கு தான் சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை. அப்பா பார்த்தீங்கன்னா அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. உங்களை கல்யாணம்லாம் முடித்து கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா உங்களோட அம்மாவுக்கு அப்பாவுக்கும் அப்படியே ஒரு மாதிரி கிளாஸ் ஆகிடுது. அவங்க ஒரு மாதிரி கோவமாக போயிட்டு வீட்டில் உட்காந்துருக்கா. ஹேய் பூஜா, இங்கே பாரு, எதுக்கு இப்படி கோவமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. பின்ன உங்கள் இஷ்டத்துக்கு தானே எல்லாம் பண்ணுறீங்க, நானும் தான் அவளை பெற்றுருக்கேன், சொல்லப்போனால் நான் தான் கஷ்டப்பட்டு பெற்றுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் அவளோட அவள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு முடிவை நீங்கள் மட்டும் தனியாக எடுத்துருக்கீங்கல்ல, என்னை கேட்கக்கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அட இங்கே பாரு, உண்மை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உண்மை? அதான் அவங்க பொண்ணு அந்த ப்ரொஃபஸரை லவ் பண்ணியிருக்கா, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, சந்தோஷம் தானே எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை கட்டி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாங்க. அப்போது உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, உன் பொண்ணு ஒன்றும் அந்த பையனை லவ்வே பண்ணலை அப்படிங்கிறாரு. என்ன, காது குத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது, சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. அவளை காப்பாற்றுறதுக்காக நான் கோவமாக தான் இருக்கேன், அவளை பார்க்க கூட வரமாட்டேன், அவள் வந்தாலும் நான் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன், திரும்பிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு பூஜா, நிஜமாக தான் சொல்கிறேன், ஒயினுக்கு லெவலில் எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கே பேசுனது கூட அந்த பையனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்ன என்ன என்னை பார்த்தா லூஸ் மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோபியோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அது எதுவும் மாற்றி மாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரிலேட்டிவ் எல்லாருமே. அப்போது உங்களோட அப்பாவும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ எல்லாமே முடிஞ்சு நாளைக்கு மார்னிங் தான் அவளோட வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே தான் இருப்பீங்க. ஸோ நைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெட்டிங் நைட்டு இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போக ஹோபி அங்கே இருப்பாரா, நீங்கள் அப்படியே ஒரு முறைச்சிட்டே இருக்கிறீங்க. ஏய் என்னடி திடீர்னு முறைக்கிறா, உன் ஃப்ரெண்டு கூட சேர்த்து வைக்கும் போதெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தா, அப்படியே கொஞ்சிட்டு இருந்தா, இன்றைக்கி என்ன முறைச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி தான் முறைப்பேன், என்ன நினச்சிட்டேன், என் மூஞ்சை பார்த்து நான் அப்பாவே நினச்சிட்டியா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே எந்திரிச்சு நின்று, என்ன ஏன் டோன் ஒரு மாதிரி போகுது, நீ ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, அதனால எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் புஜ்ஜு குட்டின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டி ஒரு உதவு வச்சுருவீங்க. அவர் போய்ட்டு அம்மான்னு சொல்லிட்டு கட்டில் மேலே பொத்துன்னு விழுந்துருவார். அப்போ மேலே தம்மு தும்முன்னு சத்தம் கேட்க எல்லாருமே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, எட்டப்போ என் பக்கத்தில் கூட வரக்கூடாது, எனக்கு மேலே லவ்வே இல்லை, நீ தான் என்னை டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணுறேன்னு கல்யாணமே பண்ணிட்டேன், ஆனால் நான் உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ண தெரியுமா அப்படிங்கிறீங்க. எதுக்கு அப்படிம்பாரு. எதுக்கா, உன்னை பழி வாங்கிறதுக்கு, என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படிங்கிறீங்க. என்னடி வில்லி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா, என்ன பழி வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் கேட்க,
அதுவா? அதை நீ கூடிய சீக்கிரம் பார்க்க போற. காலேஜுக்கு வா, உனக்கு இருக்குதுடி அப்படிங்கிறீங்க. என்ன ஒயன் வித்தியாசமாக பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. அப்போது நீங்களும் தள்ளிப்படு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிம்பாரா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சி தள்ளி கீழே தள்ளி உருட்டி விட்டுறீங்க. உருட்டி விட்டு நீங்கள் பாட்டுக்கு கட்டில் ஏறி படுத்துட்டு குட் நைட் அப்படிம்பீங்களா? ஆ, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே படுத்துக்கிறாரு. என்னவா தள்ளிவிட்டா கோவப்படுவான்னு பார்த்தேன், கோவம் படல. ஆனால் அங்கேயே படுத்துட்டான். அடம் பிடிப்பான்னு நினச்சனே. சரி நல்லதா, நீ அங்கேயே படு, எனக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இழுத்து போட்டு தூங்கலான்னு போகும்போது இவ்வளோ நேரம் கத்தி பேச தொண்டை காஞ்சு போச்சு. தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணியும் இல்லை. ஐயோ, பாலெல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே எழுந்திரிச்சு போகிறீங்க தண்ணி எடுக்கிறதுக்காக. அப்போது கீழே போயிட்டு ஃப்ரிட்ஜு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே மேலே வரலான்னு வரும்போது உங்களோட அம்மா அப்பா ரூமில் இன்னும் லைட் எரியுது. இவங்க தூங்காமல் என்ன பண்ணுறாங்க, டைமுக்கு தூங்கலைன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டலான்னு கையெடுத்து வைக்கும்போது உங்களோட அம்மா, ஆமாம் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், அவள் லவ்வே பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அவளும் பண்ணிக்கிறேன்ட்டாலே, எல்லோரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒட்டு கேட்குறீங்க கதவுக்கிட்ட வச்சு. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா, சரி உங்கள் பொண்ணு நல்லா உத்தம புத்திரியாகவே இருந்துட்டு போகிறா, ஆனால் அந்த பையன் இவ லவ்வே அவனை பண்ணலைன்னா கூட எதுக்காக இவளை டார்ச்சர் பண்ணியிருக்கான்? அதுவும் இல்லாமல் வீட்டில் லவ் பண்ணுன்னு சொல்லி எதுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்காக வீட்டிலேருந்து ஆள் அனுப்பி பேச வச்சான் சொல்லுங்க. இப்பேற்பட்ட பையன் நல்ல பையனா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, நீ சும்மா கண்ணில் பார்க்கறத வச்சு இது பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட பேசியிருப்பாங்களா, அதாவது உங்களோட அப்பா அம்மா கிட்ட. அதான் சொல்கிறாரு, அந்த பையனோட பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து பேசுனதே அவனுக்கு தெரியாது, அவனுக்கு ஒயனை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இதை அவங்களா கண்டுபிடிச்சிட்டு சரி ஓகே 2 பேர் லவ் பண்ணுவாங்க போலன்னு சொல்லி அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க. இதில் அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுவும் இல்லாமல் கல்யாணத்தை பற்றி பேசும்போது கூட அந்த பையன்கிட்ட தனியாக மறுபடியும் கேட்டான், அவளுக்கு என் மேலே லவ்வே கிடையாது, ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லபடியாக பார்த்துக்குவேன், பட் இருந்தாலுமே அவள் பெர்மிஷன் இல்லாமல் கல்யாணம்லாம் வேணாம், என்கேஜ்மெண்ட் வேணால் பண்ணிட்டோம், பட் நான் வெயிட் பண்ணுறேன், அவளுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் பிடிக்கும், ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். தப்பெல்லாம் அந்த பையன் மேலே கிடையாது. என்ன உன் பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு பேர் தப்பா? அது என்ன கொலை குத்தமா? உன் பிள்ளையெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா என்ன ராட்சசி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கண்ணே கலங்கிச்சு, என் அப்பாவா என்ன இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. அப்பா சொல்லும் நீங்கள், ஸோ இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கண்ணே கலங்கிருச்சு. உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறீங்க, சரி ஓகே இவனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா கூட இருந்துட்டு போகுது, அவங்களோட பேரண்ட்ஸ் ஏன் அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க நம்மக்கிட்ட, அவளை ஏதோ கொஞ்சி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல. இப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்க திடீர்னு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் என் பொண்ணு எனக்கு பேச்சு கேட்காம அடங்காமல் இருந்தாலும் அவள் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு இப்போ தான் அம்மாவோட பாசமே புரியுது. அவங்க திட்டினாலுமே திட்டத்துக்கு பின்னாடி இவ்வளோ பாசம் இருக்குதா? அப்போ என் அப்பா என்னை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என் அம்மா என் மேலே இவ்வளோ கேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கொலங்கி நின்றுட்டு இருக்கிறீங்க, அதுவும் ஒட்டுக்கேட்டே தான் நிற்கிறீங்க. அப்போது உங்களோட அப்பாவும் வந்துட்டு, அதெல்லாம் கிடையாது, உண்மை என்னன்னா உன் பொண்ணு இருக்கால, அவங்களோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, நான் ஹெல்ப் பண்ணேன்னா நான் யாருக்கூட ஹெல்ப் பண்ணேன், அவங்களுக்கு பொண்ணே இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் அவங்களுக்கு பொண்ணே இல்லையே, பையன் ஒன்று தானே அப்படிம்பாங்க. ஹோபிக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு 18 வயசு 17 வயசுலேயே ஒரு சிலர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாங்கல்ல, ரன்னிங் மேரேஜ். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துருப்பார். ஸோ அவள் வந்துட்டு வீட்டில் யார்கிட்டையும் பேச முடியல. சொல்லப்போனால் அவளோட இந்த நிலமை இவங்களுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவள் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கா. அப்போது அவளோட குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே உன் பொண்ணு தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. நானா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா, இவளுக்கே பாக்கெட் மணி நம்ம கொடுக்குறோம், அதுவும் கொடுக்குற காசு அப்பயே செலவு பண்ணிடுவா, இவ எந்த பணத்தை கட்டுறா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கேட்க, கட்டியிருக்கா, பாக்கெட் மணியை தான் அப்போவே செலவு பண்ணுவா, ஆனால் காலேஜ் ஃபீஸ் இருக்குல்ல, ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, காலேஜ் ஃபீஸை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நின்னாலே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கே சரியாக ஞாபகம் வருது. அப்போ நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருப்பீங்க. அப்போ வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு சடனாக ஒரு மாதிரி வயிற்று வலி வந்திருக்கும். சரி எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹோபியோட அக்கா குழந்தைய வச்சுட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீஸ் கட்ட முடியல, ஏதோ ஆப்ரேஷன் வேறு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட கையில் ஒரு 50,000 வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருந்துருப்பீங்க. அவங்களோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க.
இந்தாங்க நீங்கள் இதை வச்சு கட்டிக்கோங்க, அவளை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா, இல்லை பரவாயில்லப்பா, நீ படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது, ஃபீஸ் கட்டுறது கொடுத்த காசான்னு கேட்க, இல்லை இல்லை ஃபீஸ்லாம் கட்டல, நான் படிக்கலை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோபியோட பேரண்ட்ஸு எதர்ச்சியாக அந்த பொண்ணை வந்துட்டு அதே நாள் வந்துட்டு அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்ல, அப்போது கரெக்டாக ஹோபியோட ஃபோன்லேயும் உங்கள் ஃபோட்டோ நிறையா பார்த்துருப்பாங்க. அதனால தான் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு எப்படியாவது அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அவர் லவ் பண்ணுறாங்க, நீங்கள் போய் லவ் பண்ணுங்கன்னு சொல்லி எப்படியோ ஒரு மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் போயிருப்பாங்க. ஸோ இதான் நடந்திருக்கும். இது அப்படியே உங்களோட அப்பா சொல்லிகிட்ருக்கா, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ அது ஹோபியோட அக்கா தானா? சரி, ஆனால் பரவாயில்ல. அப்படின்னா இவங்க வந்து நம்ம வீட்டில் பேசுனது ஹோபிக்கு தெரியவே தெரியாதா? ப்ரொஃபஸர் ஏன் தெரியாத மாதிரி காட்டிக்கவே இல்லை? நான் அவ்வளோ திட்டுனேன், ஏன் அம்மா அப்பா விட்டு இந்த மாதிரி பண்ணுறேன்னு. ஒரு வார்த்தை கூட ஏன் என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை, இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்புறீங்க. ஸோ நேராக போயிட்டு உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஹோபி கீழே அப்படியே வந்துட்டு படுத்து கிடக்குறாரு. அது கால் மேலே காலை போட்டுட்டு, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நல்லா நடக்கும், எனக்கு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே கையை ரெண்டையும் நகர்த்து வாயில் வச்சு அப்படி கடிச்சிக்கிட்டு, ஹோபா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வெக்கப்பட்டு நிற்க, ரைட்ரா, டெலியூஷனா, இது கூட நல்லா தான் இருக்குது, எங்கள் கிட்டே வாமா அப்படின்னு சொல்ல, நீங்களும் அப்படியே மெதுவாக சிரிச்சுட்டே கிட்ட வரீங்க. அடடா நல்லா இருக்கே, டெலியூஷன்னாலும் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குமா என்ன? சரி வந்ததே அவங்க என் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கண்ணத்தை காட்டுறாரு. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணுறீங்க. ஏன்னா அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு கணத்தில் கிஸ் பண்ண, ஆத்தாடி இது என்னது? இல்லை என்னது, டெலியூஷனாக இருந்தாலும் இந்த அளவுக்கு எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் ஒன்று போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி என்கிட்ட வந்து இப்படி படுத்துக்குவா அப்படின்னு கூப்பிடுவாரு. நீங்களும் ஹோபா இங்கே வேணாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. அவரும் இல்லை இங்கே பாரு டெலியூஷன் வைஃப், என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு டெலியூஷன், ஓகேவா? நீ எனக்கு ஒரு பிரம்ம மாதிரி தான், இது நல்லா இருக்கேன்னு நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனால் இப்போ நான் போய் அங்கே பட்டேன்னு வையேன், அவ்வளோதான். அவள் வந்து என் இடுப்புலேட்டு ஒரு உதவதப்பா, ஆல்ரெடி உதச்சி தான் வாங்கிட்டு தான் இங்கே வந்து கிடக்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேயே படுத்துக்கோ, என்கிட்ட வந்து படுத்துக்கோவா அப்படிங்கிறாரு. இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற, சரி ஓகே அவள் வரத்துக்குள்ளே எழுஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் இந்த காட்டில் படுத்துக்க, நீங்களும் போய்ட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே படுத்துப்பீங்க. அவரும் உன் கணத்தை தொட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்டுறீங்க. அச்சோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் வேணா உன் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்க, பண்ணிக்கோ அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பாக வருது. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரம்மன் நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை நினச்சி உங்களுக்கு சிரிப்பும் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை காட்டும்போது அவர்கிட்ட வருவாரா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிஸ் பண்ணிடுவீங்க. என்ன பண்ண அப்படின்னு கேட்க, பிரம்ம தானே, நான் என்ன வேணால் பண்ணுவேன், தப்பு கிடையாது, இது பிரம்ம தான், அவள் நிஜத்தில் வந்தாதான் உதப்பா, இந்த மாதிரி பிரம்மையாக இருக்கும்போது கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கூட அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அவருக்கு ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அவரும் இரு இங்கே பாரு, அவர் ரொம்ப நேரம் ஆச்சு கீழே போயிட்டு, இன்னும் காணோம், என்னாச்சுன்னு தெரியல, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு கீழே போய் பார்க்குறாரு. கீழே போய் பார்த்தா ஆளை காணோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா உங்கள் அம்மாவோட கதவை தட்டி அத்தாங்கிறாரு. சொல்லுப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவங்களும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஸோ நார்மலாக தான் பேசுகிறாங்க. இல்லை வைனை பார்த்தீங்களா அப்படிங்க. என்னடா என்ன இப்படி கேட்குறீங்க, 2 பேர்த்துக்கு இன்றைக்கி வெட்டிங் நைட்னால சொன்னோம், அவளை காணோம் நீங்கள் வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நீங்கள் நான் மேலே தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? மேலே தான் இருக்கா, என்னாச்சு போங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அது என்னோடய பிரம்மை, உங்கள் கண்ணுக்கும் தெரியுதா என்ன அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஆமாம் அது பிரம்மையெல்லாம் இல்லை, என் பொண்ணு தான், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவார். இவரும் நகத்தை கடிச்சிட்டே வந்து உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் குறுக்குன்னு பார்க்குறாரு. என்ன பார்க்குற அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ ஒயனா பிரம்மையா அப்படின்னு கேட்பாரு. என்னவா இருந்தால் உனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல, பிரம்மையாக இருந்தால் நீ அழகாக இருக்க, என்கிட்ட சாஃப்டாக பேசுகிற, ஒயனாக இருந்தால் நீ என்னை உதைக்கிற, அதனால எனக்கு பிரம்மையே ஓகே தான் அப்படிம்பாரா. அப்போ நிஜத்தில் நான் வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உதைக்கலானா வேணும், உதைச்சா வாண்டா அப்படிம்பாரா. சரி உதைக்க மாட்டாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இரு உண்மை சொல்லு, நீ வைன் தானா அப்படின்னு கேட்க, நான் பிடிச்சி கிள்றீங்க, வலிக்குது.
அப்போ நீ ஒயந்தானா என்னடி கீழே போகும்போது ஒரு மாதிரி பேசுகிற மேலே வந்து ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. அது அப்படிதான், நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்ல. பழி வாங்குறியா? இந்த மாதிரி யாரும் பழி வாங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்பாரா. அப்போ நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா வாளோட சேர்த்து பின் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு இல்லாமல் கை வச்சு மறைச்சிக்கிறீங்க. அவரும் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னல பள்ளி வாங்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அப்போ கீழே அப்படியே ரூமில் அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆமாம் என்னங்க இந்த நேரத்தில் வந்துட்டு ஒயினை காணும்னு சொல்லி கேட்குறான், அவளை பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குன்னு சொல்கிறா அப்படிங்க. இவ்வளோ நேரம் பொண்ணுங்க ஒட்டு கேட்டிருந்தா தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஓ அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவளும் தெரிஞ்சுக்கணும்ல, தேவையில்லாமல் ஒருத்தங்க மேலே கோவப்படக்கூடாது, ஒருத்தங்க மேலே எந்த ப்ளேமும் போடக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். சரி நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்க, கிளவா அடுத்த ஒரு வருஷத்தில் பேத்தி பேரன் வரப்போகுது ஹாப்பியாமா போய் ஆக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா கன்னத்துலேயே ஒரு இடி இடிச்சிட்டு போய் படுத்துக்கிறாங்க. ஸோ அவரும் சிரிச்சிட்டு, கோவம் வந்தாலும் என் பூஜா குட்டி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் படுத்துக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹோபி தான், நீ என்ன திடீர்னு இப்படி மாறிட்ட அப்படின்னு கேட்க, நான் எப்படி வேணால் மாறுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இங்கே பாரு, நான் உனக்கு ப்ரொஃபஸர், அது ஞாபகம் வச்சுக்கோ. என்ன நீ என்னை ஹராஸ் பண்ணுற மாதிரி இப்படி அடைச்சி வச்சுருக்கா? நான் ஒரு பையன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் ப்ரொஃபஸர், காலேஜில் தான் நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர், வீட்டில் நான் தான் உங்களுக்கு ப்ரொஃபஸர், நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், நான் என்ன சொல்கிறனோ அதான் செய்யணும். அப்புறம் எனக்கு என்ன தோணாலும் நான் அதை வந்துட்டு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தோணாலும் அப்பப்போ நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, எனக்கு உங்களை கணத்தை கடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணத்தை கடிக்கிறதுக்கு ஆண் வாயிட்டு போவீங்க. விட்டால் கடிச்சிடுவீங்க. நான் விடுவேன்னு நீங்கள் நம்புறீங்களா டியர்? நான் விடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? வாய்ப்பே இல்லை. சரி ஓகே போதும், கண்ணமில்லைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது ஓகேவா? நேற்று யூங்கி உப்பா ஒன் ஷாட்டில் கும்பராசி கடைசி ராசின்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க டியர், எனக்கு இதில் அந்தளவுக்கு தெரியல. என்ன ஒரு நம்பிக்கைனா ஒரு குருட்டு நம்பிக்கை. ஒரு 5 செகண்ட் தலைக்கு மேலே தான் உட்காந்துக்கிற இடத்துக்கு தலைக்கு மேலே தான் கேலண்டர் இருக்குது, எடுத்து அண்ணாந்து பார்த்துருந்தனா கூட தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு குருட்டு நம்பிக்கை இல்லை, இதுதான் கடைசியாக இருக்கும்னு நினச்சிட்டு சொல்லிட்டேன். ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, அது எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ணன் எனக்கு அது வந்துட்டு மீனராசி தான் கடைசின்னு சொன்னவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. இல்லைன்னா நான் இன்னுமே குருட்டு மனப்பாடம் பண்ண மாதிரி அதுதான் கடைசின்ட்டு இருந்திருப்பேன். அவ்வளோதாண்டி, அதான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் அவ்வளோதான், ஹாப்பி என்டிங், ஸ்டோரி முடிஞ்சு டாட்டா பை பை சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?